என்னுடைய ஊர்ல நாள் 2. ஸோ காலையிலேயே இந்த டே ரொம்ப பீஸ் அண்ட் காமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, இந்த டே எங்க அப்பாவோட நினைவுகள அதிகமா எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அது என்னன்னு நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் அடிச்சு திரட்டிட்டு எங்க போறோம்னா, என்னோட சிஸ்டரோட தோட்டத்துக்கு தான் போறோம். அடிக்கிற வெயிலுக்கு குத்தாட்டம் போடணும் தண்ணில அப்படின்னு கண்டிப்பா தோண தான் செய்யும். அதே மாதிரி தான் இவங்கள எல்லாரையுமே கூட்டிட்டு போய் தண்ணியில குளிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் எங்களுடைய லக்குக்கு அங்க வெயில் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால கிளைமேட்டும் நல்லா கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. இவங்க குளிக்கிறத பார்க்கும்போது எங்க அப்பாவோட ஞாபகம் வந்தது. எங்க அப்பாவோட சொந்த ஊர்ல குளம் அதிகமா இருக்கும். அதனால வெக்கேஷனுக்கு வர டைம் எல்லாம் எங்க அப்பாவும் எங்கள வந்து குளத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. சேஃபா குளிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான இடம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு குளமா இறங்கி பார்த்து எங்கள குளிக்க வைப்பாங்க. எங்க அப்பாவுக்கு சொந்த ஊர் வில்லேஜ்ங்கிறனால அவங்க நல்லாவே நீச்சல் அடிப்பாங்க. எங்களுக்கும் கத்துக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் எங்களுக்கு வரல. கிட்ஸ் எல்லாம் வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இளநீ குடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ நான் டைரெக்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா எங்கள் அம்மா எங்களுக்கெலாம் சின்ன வயசில் வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு மர குதிரை இப்போ தம்பிக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இதை ஆடிட்டு தம்பி தூங்கிட்டான். நைட் இன்றைக்கி எங்களுக்கு சர்ச்சில் அன்பின் விருந்து. ஸோ அதனால் ரெடியாகி போனோம். ஸோ அங்கே எதுவுமே விலாக் எடுக்க முடியல, பயங்கர மழை. ஃபைனலாக எங்களுடைய விலாக் இப்படி தான் முடிஞ்சிச்சு.